Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது இந்த ட்ரெண்டிங்கான க்ளீன் கேர்ள் மேக்கப் லுக் தான். ஆக்சுவலி இந்த மேக்கப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் க்ளீனாக இருக்கும் உங்களுக்கு. இது எவ்ரிடேக்கும் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இந்த லுக் எப்படி பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபார்வர் 52லேருந்து லஸ்ட்ரஸ் மாய்ஸ்சரைசிங் எமல்ஷன் நான் இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோட ஃபேஸ் மாய்ஸ்சரைசராக இருக்கும் இன்றைக்கி. இது வந்து உங்களுக்கே தெரியும் மாய்ஸ்சரைசர் என்ன வேலை செய்யும்னு, ஸ்கின்னை நரிஷ்டாக வச்சுக்கும். ஸோ தட் அடுத்த போகிற நம்ம மேக்கப்லாம் வந்து அழகாக செட்டில் ஆகாமல் நீட்டாக இருக்கும். ஸோ கண்ணுக்கு கீழே ஸ்கின்ல எங்கெல்லாம் ட்ரை பேச்சஸ் இருக்கோ அங்கே இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து வில்வாலேருந்து லிப்பாம். அதுக்கப்புறம் நான் ப்ரைமருக்கு மேப்ளினோட ஃபிட் மீ மேட் அண்ட் போர்லெஸ் ப்ரைமர் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது மேட் ப்ரைமருங்கிறதுனால நான் எஸ்பெஷலி நோஸ் ஏரியாலையும் போர் ஏரியாவில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் லிட்டில் பிட் கொஞ்சம் ஃபோர் ஹெட் சென்டரில். ஸோ தட் எனக்கு அங்கே தான் ஆயிலி ரொம்ப ஆகும், அதனால் அங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோட மற்ற ஸ்கின்ல அப்ளை பண்ணல எனக்கு கொஞ்சோண்டு வாய்க்கிட்டையும். இப்போ வந்து நான் மேப்ளின் ஃபிட் மீ ஃபவுண்டேஷனும் இது சுகரோட ஷிம்மரிங் ஏஜென்ட் மாதிரி இருக்கும், அது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டிப்ளிங் ப்ரஷ் வச்சு நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் கேட்கலாம் ஏன் மேட் ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் அந்த லூமினஸோட இதையும் மிக்ஸ் பண்ணுறீங்க சுகர்லேருந்துன்னு. இது வந்து ரொம்ப சிம்பிள் மேக்கப் அப்படிங்கிறதுனால நிறைய ப்ராடக்ட் போட போகிறதில்ல. ஸோ லேயர் பண்ணுறது ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் க்ளோவியாக இருக்கணும், அதே சமயம் ஆயிலும் கண்ட்ரோல் ஆகணுங்கிறதுனால தான் நான் வந்து எங்கெல்லாம் ப்ரைமர் மேட் ப்ரைமர் அப்ளை பண்ணால் அங்கே மட்டும் அப்ளை பண்ணிட்டு மற்ற இடத்துல இதை நம்ம மிக்ஸ் பண்ணால் ஒரு க்ளோயி டூயி ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ தட் ஸ்கின் லைக் மேக்கப் மாதிரி இருக்கும், அதாவது க்ளீனாக காட்டும் உங்கள் மேக்கப்பை. ஸோ இந்த ட்ரிக் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் கன்சீலர் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து எங்கெல்லாம் டார்க் சர்க்கிள்ஸ் எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கே மட்டும் நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ கொஞ்சமாக ஹைலைட் பண்ணிக்கிறதுக்கு மூக்கில். இது என்னோட ஸ்கின் டோன் ஷேட் கன்சீலர் அப்படின்றதுனால வந்து நான் ஃபுல் ஆன் ஹைலைட்டிங்லாம் இல்லை, ஜஸ்ட் கன்சீலிங் வேலை மட்டும்தான் பார்க்குது. அண்ட் இதை பிளெண்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து சின்ன கன்சீலர் ப்ரஷ் எடுத்து நான் டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் மஸ்கலரோட லூஸ் பவுடர் எடுத்துட்டு கண்ணு கீழே மெயினாக அங்கே தான் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் கன்சீலர் க்ரீஸ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ நான் ஃபுல் ஃபேஸில் நான் அப்ளை பண்ண மாட்டேன். எங்கெல்லாம் பவுடர் தேவையோ அங்கே மட்டும்தான் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன், வாய்க்கிட்ட அந்த மாதிரி. ஸோ க்ரீஸிங் ஆகாமல் இருக்கும்னு. ஏன் நான் அப்ளை பண்ணலன்னா, நான் இங்கே வந்து இப்போது சீக் டிண்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் ஹர்ப்ஸ்லேருந்து சீக் டிண்ட். இதை அப்ளை பண்ணிட்டு என்னோட ஸ்பஞ்சால் நான் இப்படி டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு நேச்சுரல் ரோஸ் டிண்ட் வரும். இது பிஃபோர் பவுடர், ஐ மீன் நான் பவுடர் நான் ஃபேஸில் போடலை ஆக்சுவலாக, அதுதான் அதனால தான் அங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ நோஸ் பிரிட்ஜ்லையும் நான் அதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஒரு ஃப்ரெஷ் லுக்காக காட்டும். அண்ட் இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வச்சு மிஸ் பண்ணிக்க போகிறேன் ஃபேஸை. இது வந்து ஜூயி ஃபினிஷ் செட்டிங் ஸ்ப்ரே ஃப்ரம் பேக். ஓகே, இப்போ கொஞ்சம் காயட்டும், அப்படியே ஃபேன் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐ மேக்கப் போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹெவன்லேருந்து ஆர்டிஸ்டோ ஐப்ரோ பென்சில் எடுத்துகிட்டு ஐப்ரோஸ் ஃபில் இன் பண்ணிக்கிறேன். நான் இன்டெப்த்தாக ஐப்ரோ டுட்டோரியல் பண்ணியிருக்கேன், லெசன் மாதிரியே எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கிற ஐ கார்டு கிளிக் பண்ணலாம், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சிம்பிளாக என்னோட நேச்சுரல் ஐப்ரோ ஷேப் வச்சு ஃபாலோ பண்ணியே நான் ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஐஷேடோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை லேஷை கர்ல் பண்ணிவிடுவேன். ஸோ தட் நம்ம அப்புறமா பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதுனால. ஸோ நான் சிம்பிளாக ஒரு லேஷ் கலர் எடுத்துகிட்டு லேஷை கர்ல் பண்ணிக்கிறேன். இப்போ ஐஷேடோவுக்கு ஸ்விஸ் பியூட்டிலேருந்து இந்த அல்டிமேட் ஐஷேடோஸ் நான் யூஸ் பண்ணி ரொம்ப 2 கலர் தான். அந்த டார்க் பிங்க் பார்க்குறீங்களா, அதை அவுட்டர் கார்னரில் மட்டும் கொடுத்துக்கிறேன். க்ரீஸில் லைட்டாக ட்ராக் பண்ணி நான் கொண்டு வரேன். என்னெல்லாம் லெஃப்ட் ஓவர் இருக்கோ அதை மட்டும் தான் க்ரீஸ். பட் டெபாசிட் பார்த்தீங்களா அவுட்டர் கார்னரில் ஒரு ஃப்ளஃபி இல்லை டென்ஸ் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நான் பண்ணுறேன். இது பென்சில் ப்ரஷும் இல்லை, பிளெண்டிங் ப்ரஷும் இல்லை, நடுவில் இருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கும், BH காஸ்மெட்டிக்ஸில் இருந்து. ஸோ நான் இந்த மாதிரி டேபிங் அண்ட் லைட்டாக வந்து விண்ட்ஷீல்ட் வைப்பு மோஷனில் கொடுத்துக்கிறேன். இப்போ சென்டர் லிட்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பேல் ஷிம்மரி ஷேட் எடுத்துக்கிறேன்னா அது அந்த ஷேட். அண்ட் இதை நல்லா பளிச்சுன்னு காட்டுறதுக்காக நான் அந்த செட்டிங் ஸ்ப்ரே வச்சு மிஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஃபாயில் ஃபினிஷில் காட்டும், தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது சென்டர்ஸில் டேப் பண்ணி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஐஷேடோ வந்து மினிமலிஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ டைட் லைனிங் பண்ணிக்கிறேன் இந்த மேப்ளின் கொலோசல் காஜல் வச்சு. அண்ட் மஸ்காராக்கு லோரியல்லேருந்து லாஷ் பேரடைஸ் அப்ளை பண்ணிக்கிறேன்.
ஸோ மஸ்காரா வந்து நான் எவ்வளோ லேயர் கொடுக்க முடியுமோ அவ்வளோ அழகாக லேயர் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இதுதான் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் நம்மளோட ஃபுல் மேக்கப்பையே. ஏன்னா இது ரொம்ப சிம்பிள் லுக்குங்கிறதுனால நீங்கள் ஏதாவது ஒரு போர்ஷனை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டணும். நான் ஃபேஸில் வந்து ரொம்ப ஹெவியாக ஹைலைட் பண்ண முடியல, ஐஸ்லேயும் ரொம்ப ஹைலைட் பண்ண முடியல ஹெவியாக. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ எலிகெண்ட்டாக ஹைலைட் பண்ண முடியுமோ அவ்வளோ எலிகெண்ட்டாக ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். இப்போது ஐலைனருக்கு லாக்மேயோட ஐகானிக் ஐலைனர். இது ஒரு பியூட்டிஃபுல் ஐலைனர். இது வந்து தின்னாக அப்ளை பண்ணிக்கிறேன். யூஸ்வலி திக்காக பண்ணும் அப்படின்னு நினைக்கிறத விட தின்னாக பண்ணலாம். ஸோ ஒரு க்ளீன் மேக்கப் லுக் உங்களுக்கு அது தானாகவே கொடுத்துரும். ஸோ தின்னாக அப்ளை பண்ணிக்கிறேன் நான் இங்கே. அண்ட் இது அச்சீவ் பண்ணுறது ரொம்ப 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 சிம்பிள். அதனால நீங்களும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலி. இப்போ ஃபேஸ் மேக்கப்புக்கு ஸ்விஸ் பியூட்டியோட ப்ளஷ் பேலட் போட்டிருக்கு. ஆக்சுவலி அது ப்ரான்சர் பேலட். ஸோ அந்த ஷேடை எடுத்துகிட்டு லைட்டாக ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். இது கான்டோரிங் ரொம்ப கிடையாது, லைட்டாக ப்ரான்சிங் தான். ஸோ சின்ல, சீக் போனில், அப்புறம் ஃபோர் ஹெட் சைட்ஸில், அண்ட் ஆல்சோ லிட்டில் பிட் ஆன் த நோஸ், ஆன் சைட்ஸ் ஆஃப் த நோஸ். இப்போ ப்ளஷ் எல்ஃப்லேருந்து அந்த ஒரு ஷேட் இருக்குல்ல, பீச்சி ப்ரான்சி ஷேட், அதை எடுத்துகிட்டு என்னோடய சீக் போன் ஏரியாவில், சீக் போன் இல்லை, ஆப்பிள்ஸ் ஆஃப் சீக்கில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டேப் பண்ணி ரொம்ப பிக்மெண்டட். ஸோ நான் ரொம்ப கம்மியாக தான் அப்ளை பண்ணிக்கிறேன், லைட்டாக மூக்கு மேலேயும். இப்போ ஹைலைட்டருக்கு வந்து இது லாட்டி லண்டன் அப்படின்ற பிராண்ட்லேருந்து லூஸ் ஹைலைட்டர், லூஸ் பவுடர் மாதிரி லூஸ் ஹைலைட்டர். இதை எடுத்து ஒரு நேச்சுரல் சட்டில் க்ளோக்காக ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன், ஹைலைட்டிங் ப்ரஷ் வச்சு. அண்ட் ஆல்சோ என்னோட ஃபோர் ஹெட் சைட்ஸ்லேயே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு சைடில் திரும்பினாலும் அந்த ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். லிப்ஸுக்கு வந்து மேக்லேருந்து வெல்வெட் செடி, என்னோட கிளாசிக் நியூட் ஷேட். இது ரொம்ப அழகான ஒரு ஷேட், எல்லா ஸ்கின் டோனுக்குமே சூட் ஆகும். டீப்பர் ஸ்கின் டோன லிப் லைனர், டார்க் லிப் லைனர் யூஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கு மேலே நயக்காவோட லிப் கிளாஸ் அப்ளை பண்ணி இந்த லுக்கை முடிச்சுக்கலாம். லிப் கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு தடவை செட்டிங் ஸ்ப்ரே ஃபைனலாக கொடுத்துட்டு அப்புறம் இந்த லுக்கை முடிச்சுக்கலாம். ஸோ யா, ஸோ எஸ் கைஸ், அவ்வளோதான் இந்த லுக். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா டூ கிவ் அ லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களை எல்லாரும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் டேக் கேர், பை.